பாப்பாவுக்கு லாஸ்ட் 2 டேஸாக நல்ல கோல்டு ரன்னிங் நோஸ் வேறு. ஸோ மிளகு தூக்கலாக ஒரு கோழி ரசம் எப்படி செஞ்சு கொடுத்தேன்றதை பார்த்துடலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மல்லி, 3 பல் பூண்டு, இதையெல்லாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் ஆயில், 2 காஞ்ச மிளகாய், இடித்த வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதோட ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி கையில் மசிச்சு சேர்த்துக்கணும். இப்போது ஒரு கப் சிக்கன், நாட்டுக்கோழியாக இருந்தால் இதுக்கு பெஸ்ட்டு. அரைச்ச பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட் அண்ட் தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதோட ஒரு கை அளவு கொத்தமல்லி சேர்த்து கலர்னிங்கன்னா காரசாரமான ஒரு கோழி ரசம் ரெடி. இதை இந்த மாதிரி சுட சுட சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சட்டுன்னு கோல்டு சரியாயிடும். இல்லைனா இந்த மாதிரி ஒரு பவுலில் சூப் மாதிரி குடித்தாலும் சரி, த்ரோட்டுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை இந்த கிளைமேட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.